ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ் குரூப் 1ல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்யூட்ஸ் அண்ட் ஜென்ரல் லா இந்த டாப்பிக்கோட ரிவிஷன் செஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சாப்டராகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு அது இம்பார்ட்டன்ட் அந்த சாப்டர் அப்படிங்கிறது எல்லாமே. அண்ட் கேஸ் ஸ்டடியாக ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன், ஜென்ரல் லா மூணுமே நீங்கள் டிஸ்டிங் டாப்பிக்காக பார்க்கலாம். ஜூரிஸ்ப்ருடன்ஸுன்றது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கும். நம்மளோட லா பேப்பர் வந்து எதனால லா படிக்கிறோம், ஓகேவா, லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகுறதுக்கு என்னென்ன பேக்கெண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸில் படிப்போம். சட்ட இயல் எப்படி ஒரு லிட்ரேச்சர்னால் இப்படி தான் எழுதப்படணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கோ, அதே மாதிரி சட்டம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிறத விட சட்ட இயல், அதாவது சட்டத்துக்கு ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் அப்படின்னா அதில் எந்த சட்டம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு பேக் எண்டில் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னு ஒன்று இருக்கும், சரிங்களா. ஸோ அப்படி ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்யூட்ஸ், ஒரு சட்டத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு பொருள் விளக்கம் எப்படி கொடுக்கணுன்றது தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்யூட்ஸ். ஜென்ரல் லான்றதுல நிறைய லா, இந்தியாவில் என்னெல்லாம் மேஜர் ஆக்ட் இருக்கோ அது எல்லாமே, சிவில் லா, கிரிமினல் லா, எல்லா சார்ட் ஆஃப் லாவுமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்யூட்ஸ் அண்ட் ஜென்ரல் லா மூணுமே தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. இதில் நம்ம சிலபஸில் நமக்கு என்னெல்லாம் லெசன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் லா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இன்டர்பிரிட்டேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, லா ஆஃப் டாட்ஸ், சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், specific relief act, limitation act, arbitration, stamp law, registration, information law and information technology. Then இது ஃபுல்லாக பிஸ்னஸ் லா, கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், என்ஐ ஆக்ட். இதில் நீங்கள் இப்போ நமக்கு எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு சில டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் எக்ஸாமில் இந்த போர்ஷன்ஸ் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் டாபிக்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டாம், சரிங்களா. அதில் உங்களுக்கு இந்த ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த டாப்பிக்கில் மீடியேஷன் ரூல்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன் கோத்ரூ பண்ணிக்கோங்க, பட் மீடியேஷன் எதுவும் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பார்க்க வேண்டாம், சரிங்களா. 9th லெசன் கோத்ரூ பண்ண வேண்டாம். ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் இப்போ நம்ம போர்ஷனில் கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாம்ப் ஆக்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் இருக்கு இல்லையா, இதுவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இந்த போர்ஷன் கிடையாது, அது என்ட்ரன்ஸ்க்கு மாற்றிட்டாங்க. ஸோ நமக்கு ஸ்டாம்ப் ஆக்ட் இன்க்ளூட் ஆகாது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் கிடையாது, அதாவது டிபி ஆக்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், லா ரிலேட்டிங் டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனும் கிடையாது. நான் இப்போ என்னென்ன லெசன்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரியா. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் கிடையாது. இப்போ நம்ம சிலபஸில் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆர்பிட்ரேஷனில் நான் சொன்ன மாதிரி மீடியேஷன் ரூல்ஸ் போடுற போர்ஷன் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு. மற்றபடி ஆர்பிட்ரேஷனும் கன்சிலியேஷனும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. மீடியேஷன் ரூல்ஸ் மேட் பை ஹை கோர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த டாபிக் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா போர்ஷனுமே உண்டு. பட் நீங்கள் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் கிளியராக பார்த்துக்கணும், சரியா. தென் கான்ஸ்டியூஷனல் லால ஃபினான்ஸ் பில், அதர் பில்ஸ், பார்லிமெண்ட்ரி ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கான்ஸ்டியூஷனல் லால பார்லிமெண்ட்ரி அண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அண்ட் இட்ஸ் ரோல்னு இருக்குல்ல, இந்த போர்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு உண்டு. கான்ஸ்டியூஷனல் ரெஸ்ட் ஆஃப் த டாபிக் எல்லாம் உண்டு, இது மட்டும் கிடையாது, ஓகேவா. இப்போ நான் மென்ஷன் பண்ண டாபிக்ஸ் எதுவுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப இந்த லெசன்ஸ்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஓகேவா. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த லெசனில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கான்ஸ்டியூஷனல் லாக்கு தான் கொடுக்கணும். நமக்கு கொஷின்ஸ் வந்து கேஸ் ஸ்டடீஸாக கேட்பாங்க இல்லையா, அந்த கேஸ் ஸ்டடீஸ் போர்ஷனில் மேஜராக டெஸ்ட் பண்ணக்கூடிய பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கான்ஸ்டியூஷனல் லா தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் ரிட் ரிலேட்டடாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ப்ரீச் ஆகும்போதோ இன்ஃப்ரிஞ்ச் ஆகும்போதோ என்ன மாதிரி ரெமிடிஸ் இருக்குது, ஜுடிஷியல் ரெமிடிஸ், இது எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷனலால் கவர் ஆகும். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன், கான்ஸ்டியூஷனலாக கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்யூட்ஸ்லேருந்து உங்களுக்கு 10 to 15 மார்க்ஸ் வரும், சரிங்களா. அதனால் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்யூட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்யூட் செகண்டு. அடுத்தது சிபிசி, சிஆர்பிசி எவிடன்ஸ். சிபிசி, சிஆர்பிசி எவிடன்ஸ் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் கேட்கும்போது பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு கேட்பாங்க. பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஐபிசியை வந்து
பிஎன்எஸ்எஸ் அப்படின்னும் சிஆர்பிசியை வந்து பிஎன்எஸ் அப்படின்னும் கேட்பாங்க. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போதே நான் அதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன், என்ன மாதிரி ஃபாலோ கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் பிஎன்எஸ்ன்னு கேட்டிருக்காங்க, பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீதா. பிஎன்எஸ்எஸ்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீதா, ஓகேவா? இந்த ஆக்டோட அப்ரிவேஷன். அதே மாதிரி பிஎன்எஸ் என்னன்னா பாரதிய நியாய சங்கீதா, ஓகேவா? பாரதிய நியாய சங்கீதா. ஸோ இது சிஆர்பிசி, இது ஐபிசி. ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணும்போது சிஆர்பிசி சிபிசின்னு உங்கள் கையில் உள்ள மெட்டீரியல் மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா சிஆர்பிசி சிபிசின்னு தான் இருக்கும். இப்போ அது எல்லாமே 2023க்கு அப்புறம் மாறிட்டு, ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் பிஎன்எஸ்ன்னு தான் கேட்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இந்த ஆக்ட் இதுதான், சரியா? எவிடன்ஸ் ஆக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் கண்டிப்பாக வரும். இந்த 3 லெசனை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிடணும். 3rd ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 3 லெசனுக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? இதை நீங்கள் மேஜராக கவர் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ஐ ஆக்ட்லேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் கொடுக்கணும். கான்ட்ராக்டும் என்ஐயும் சேர்த்து 4th ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா, அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்யூட்ஸ், அடுத்தது இந்த ப்ரொசீஜரல் லாஸ், சிபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் இதெல்லாம் போகணும். தென் பிஸ்னஸ் லாவில் கான்ட்ராக்டும் என்ஐயும் படிக்கணும். இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டீங்கனாலே மேஜர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். மற்ற எல்லாமே மைனர் போர்ஷன்ஸ் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, டார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். டார்ட்டும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒரே ஜோனில் வைங்க. டார்ட் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைட்டாக பார்த்துக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நல்லா படிச்சிட்டிங்கன்னா டார்ட் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆப்ஷனே கிடையாது, எல்லா கேள்வியுமே அட்டன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா போர்ஷனுமே என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் போகணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் ஜஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் லா படிச்சிங்களோ அது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக என்ன மாதிரி ரெகுலேஷன் இருக்குது, இது வந்து எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் லா மாதிரி, கான்ட்ராக்ட் ஆக்ட் மாதிரி, கம்பெனிஸ் ஆக்ட் மாதிரி எழுதப்பட்ட சட்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரூலிங்ஸ் மாதிரி, ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி, சரிங்களா? ஸோ அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான். தென் லா ஆஃப் டார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தும் கேஸ் ஸ்டடிஸ் வரும். டார்ட்ஸ்ல இருந்து கேஸ் ஸ்டடிஸ் வரும், சரிங்களா? அடுத்தது இந்த லிமிடேஷன் ஆக்ட், ஆர்பிட்ரேஷன், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன், ஐடி ஆக்ட் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ரீட் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் டாபிக் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடுறதுக்குனே இருக்காது. எல்லாமே ஜென்ரலாக சின்ன சின்ன போர்ஷனாக தான் இருக்கும். ஸோ இப்போ அதிலெல்லாம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோமோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். இந்த ஃபர்ஸ்ட் 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 5க்கு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே 70 to 80 மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் எழுதிட்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். புரிஞ்சுதா? இல்லை வேறு யாருக்கும் டவுட் இருக்கா போர்ஷன் ரிலேட்டடா? கிளியர் தானே? ஓகே டான். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலான்னு